நாகராஜன் நாககண்ணி பூவுலகம் தன்னிலே தானம் நல்ல தருமத்தோடு நீதியுடன் ஆண்டு வர பிள்ளையில்லா குறை தீர சிவனாரை நோக்கியல்லோ தவமான தவம் இருக்கே சிவனாரும் மனமிறங்கி என்ன வரம் வேண்டுமென்று எதிர்த்து நின்று சிவன் கேட்க பிள்ளை வரம் வேண்டுமென்று நாகராஜன் வேண்டிக்கிட அன்னை உமை பார்வதியால் பூலோகம் வந்தாளே நாககண்ணி வயிற்றுக்குள்ளே முட்டை கருவாக புகுந்தாளே ஒன்னாவது முட்டையிலே பிராமி பிறந்தாளே இரண்டாவது முட்டையிலே மகேஸ்வரி பிறந்தாளே மூணாவது முட்டையிலே கௌமாரி பிறந்தாளே நாலாவது முட்டையிலே வைஷ்ணவி பிறந்தாளே ஐந்தாவது முட்டையிலே வாராகி பிறந்தாளே ஆறாவது முட்டையிலே இந்திராணி பிறந்தாளே ஏழாவது முட்டையிலே சாமுண்டி பிறந்தாளே ஏழு கண்ணியானவங்க எடைய கோட்ட வந்தாங்க மக்களையார் மனை இருந்து வாழையடி வாழையாக வாழ வைப்பேன் என்றாங்க நம்ம மக்களை யாரு சொந்த வந்தோம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு அக்கா தங்கை 7 பேரும் ஆளு கோட்டை இடைய கோட்டை நம்ம மக்களை யாரு சொந்த வந்தோம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு நாடி கோட்டை கிணத்துக்குள்ள நித்தம் நீந்தி குளிச்சு தலை முடிஞ்சு ஆளி பொண்ணு கன்னிமாரு நாம கேட்ட வரத்தை தருவாரு நாம கேட்ட வரத்தை தருவாரு
தங்கை 7 பேரு ஆளும் கோட்டை இடைய கோட்டை நம்ம மக்களை யாரு சொந்த பந்தம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு வந்த கன்னிமாரு ஆறாவது கன்னியம்மா தேவ இந்திராணி இவதானம்மா 7 கோட்டை கன்னியம்மா நல்ல வாழ்வு தரும் வள்ளலம்மா ஜெகமாடும் சொர்க்க கன்னி 16 செல்வம் தருவா 14 மனைதனில் புகுந்து கதையை முடித்த சப்தகண்ணி பக்தியோடு பணிந்து நின்னா அக்காரங்கி 7 பேரு ஆளும் கோட்டை இடைய கோட்டை நம்ம மக்களை யாரு சொந்த பந்தம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பயன துளுக்கானத்தம்மா நீ தோன்று மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று
நம்ம குறை தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க